செலவில் சில செலவை வந்து ரொம்ப நல்ல செலவாகவும் சில செலவெல்லாம் ரொம்ப வேஸ்ட் செலவாகவும் நம்ம எல்லாருமே கல்ச்சரில் வச்சுருக்கோம். அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான செயல். நீங்கள் நல்ல செலவுன்னு நினைக்கிறது கூட சாதாரண விஷயமாவோ இல்லை சம்டைம்ஸ் வேஸ்ட் செலவாகவோ இருக்குது. நீங்கள் டோட்டல் வேஸ்ட் செலவுன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ரொம்ப நல்ல செலவாக இருக்குது. அதுதான் நம்மளை காப்பாற்றுற செலவாக இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம எதுக்கெல்லாம் நல்லா செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. வீடு கட்டுறதுக்கு நல்லா செலவு பண்ணுறோம், கார் வாங்கிறதுக்கு நல்லா செலவு பண்ணுறோம், படிப்புக்கு நல்லா செலவு பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா செலவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எதுக்கு நல்லா பண்ண மாட்டேங்கிறோன்னா, மளிகை சாமானோ ஒரு குவாலிட்டியாக ஆர்கானிக்காக வாங்கணுன்னா அதில் யோசிக்கிறோம். என்ன 50 ரூபா அரிசி ஆர்கானிக்கில் 100 ரூபாயா அப்படி யோசிக்கிறோம். அப்புறம் வந்து பழங்கள் காய்கறிகள் வாங்கிறதுல யோசிக்கிறோம். என்ன 1 கிலோ 300 ரூபாயா ஆப்பிள் அப்படின்னு யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு குவாலிட்டியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுனா பயங்கரமாக யோசிக்கிறோம். என்டர்டெயின்மெண்ட் ஒரு மகிழ்ச்சிக்காக ஒரு ட்ரிப்பு போகிறதோ, மகிழ்ச்சிக்காக ஒரு நீர்வீழ்ச்சி போகிறதோ, இல்லை ஒரு பார்ட்டி மாதிரி போகிறதோ, இல்லை ஒருத்தவங்க கூட வெளியில் போகிறதோ, அவுட்டிங் போகிறதோ, இதுக்கெல்லாம் ரொம்பவுமே யோசிக்கிறோம். சினிமாவுக்கு போகிறதோ இல்லை டூர் போகிறதோ. அதுக்கு அடுத்து வந்து பிறருக்கு அன்புக்காக, அன்புனாலே கிவிங் தான் லவ், கொடுக்கறது தான் அன்பு. அப்படிங்கிறப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பிடிக்கும், உங்களை பிடிக்குன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ட்ரெஸ் எடுத்து தரலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அதில் நல்லாவே யோசிக்கிறோம். என்ன ட்ரெஸ்ஸு 2000 ரூபாய்க்கு எடுத்து தரணுமா அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசத்தான் செய்கிறோமோ தவிர உண்மையால் கையிலேருந்து காசு போக மாட்டேங்குது. அந்த மாதிரியெல்லாம் யோசித்து இதில் எல்லாம் ரொம்ப சிக்கனம் பண்ணுறோம். ஆனால் ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேங்க. உண்மையாலும் நீங்கள் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம்ல, அந்த செலவு மிகவும் நல்ல செலவாக இருக்குது. அதுதான் நம்ம உயிரையோ நம்ம மனதையோ எல்லாத்தையும் காப்பாற்றுது. அந்த செலவு ஓவராக பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ஓரளவு காப்பாற்றுது. ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு ரெண்டையும் ஈக்குவலாக வச்சுக்கணும். அதை தான் சொல்கிறேன். நீங்கள் 1 கோடிக்கு வீடு கட்டினா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணுங்கள். நீங்கள் 50 லட்சத்துக்கு கட்டினா அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸுக்கு, அன்புக்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. நீங்கள் அங்கே 10 லட்சத்துக்கு கட்டினா அதுக்கேற்ற மாதிரி இங்கே பண்ணுங்கள். ஒரு பக்கத்தில் சூப்பராக பண்ணுறதும் ஒரு பக்கத்தில் ரொம்ப கம்மியாக பண்ணுறதும் தெரியாமல் தான் செய்கிறீங்க. சரி, ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி 50-50% சொன்னேன். வீடு கண்டிப்பாக முக்கியம்தான். ஆனால் எப்படி வந்து அதை விட கூட இது நல்லது எப்படின்னு கேட்டால், வீடு கட்டுறது வந்து சின்ன வீடாக இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கலாம். ஆனால் நம்ம போய் பெருசாக கட்டிக்கிறோம், மெயின்டெனன்ஸுக்கும் கஷ்டப்படுறோம். அதே மாதிரி கார் வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதும், நம்ம ட்ராவல் பண்ணலாம், ஈவன் பைக்கில் நல்லா பண்ணலாம். ஆனால் நம்ம பெரிய காராக வாங்குகிறோம். ஏன்னா அதெல்லாம் வெளியில் காட்டிக்கிறதுக்காக செய்கிறதுனால ஓவராக செலவு பண்ணுறோம். கல்யாணங்கிறது ஒரு சும்மா சிக்கனமாக சூப்பராக பண்ணலாம். ஆனால் 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னு செலவு பண்ணுறது, 100 கோடி கூட கல்யாணத்துக்கு பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் நல்ல செலவாக? அதெல்லாம் பந்தாவுக்கோ ஈகோவுக்கோ தானே பண்ணுறோம், தேவையில்லாமல் பண்ணுறோமா? சரி, அப்படித்தான் அதில் பண்ணுங்க. இந்த பக்கமும் ஊருப்பட்ட செலவு பண்ணுங்க. எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் ஒரு ஏதோ மலையில் கிடைச்சா கூட, இமயமலையில் 1 லிட்டர் தண்ணி 1 லட்சத்துக்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி தண்ணி கூட வாங்கி குடிங்க. நீங்கள் அங்கே கல்யாணத்துக்கு 10 கோடி பண்ணுறவர் தண்ணி 1 லட்சத்துக்கு வாங்கி குடிங்க, சரியாக போயிடும் ரெண்டுக்கும். இல்லையா, அங்கே என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக பண்ணுங்க. இல்லைன்னா அங்கேயும் லிமிட்டாக பண்ணுங்கள், இங்கேயும் லிமிட்டாக பண்ணுங்கள். பட் மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன்னா, உணவு இதெல்லாம் ஆர்கானிக் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. அது இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். மகிழ்ச்சி அதுக்கும் மேலே. நோய்களுக்கான மெயினான காரணமே மனமகிழ்ச்சி இல்லாதது தான் 70%. அதுக்கப்புறம் உணவும் எக்ஸசைஸும் வெறும் 15% தான். அதனால் மகிழ்ச்சிக்கு, அன்புக்கு நீங்கள் போய் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தா தானே அடுத்து இன்னும் நிறைய பேர் உங்ககிட்ட பேசுவாங்க. அப்போ தானே அன்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் வெட்டி செலவில் யார் சொன்னாங்க? அந்த மாதிரியெல்லாம் அதுதான் ஒரு மகிழ்ச்சி வருதுன்னா அதுதான் உங்கள் உயிரை காப்பாற்றுது. டெய்லி விட்டமின்ஸ் கிடைக்கிற மாதிரி டெய்லி ஹாப்பி ஹார்மோன்ஸ் கிடைக்கணும். செரட்டோனின், டோப்பமின், ஆக்சிடோசின் அண்டு என்டார்ஃபின் அதெல்லாம் கிடைக்கணும். அதெல்லாம் கிடைச்சா தானே நம்ம நல்லா இருப்போம். அது மாதிரி அதெல்லாம் ஸ்டாக் வைக்க முடியாது. டெய்லி கிடைக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருந்துட்டாலாம் பத்தாது உடம்புக்கு. டெய்லியுமே ஹாப்பியாக இருக்கணும். அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வாங்க. பீயிங் அண்ட் பிகமிங். பீயிங்னா நம்ம உயிரோடு இருக்கிறது, நோய் இல்லாமல் இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது. பிகமிங்னா வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, நம்ம வேலைக்கு போகிறது, படிக்கிறது, பெரிய ஆளாகிறது, இல்லை ஒரு பிரதமர் ஆகிறது, ஜனாதிபதி ஆகிறது, இது மாதிரி இது பிகமிங்கு.
ஸோ பீயிங் அண்ட் பிகமிங் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பக்கம் வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டு, அந்த பக்கம்னா அந்த ஒரு பக்கம் ரொம்பவுமே செலவு பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் செலவு பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ எதில் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியணும். தயவு செஞ்சு ஹெல்த்துக்கு நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்லா மகிழ்ச்சியாக இருக்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வாங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.